வணக்கம், இது உங்கள் தமிழ் சேனல். மலேசியாவில் ஒரு சிறுமி அவருடைய பாட்டியால் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இதை பற்றிய பல திடுக்கிடும் சம்பவங்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. மலேசியாவை சேர்ந்த ஒரு பெண் ஆடியோ மூலம் இந்த குழந்தை பற்றியும் அவரது குடும்ப பின்னணி பற்றியும் பல அதிர்ச்சிகர தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். இது தற்பொழுது வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது. இதோ அதை நீங்களே கேளுங்கள். வணக்கம். பூச்சோங்கில் ரொம்ப வரப்பரப்பான ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பாட்டி பேத்திய கொடுமை செஞ்சாங்க அப்படின்னு அந்த விஷயத்தை பத்தி தான் நான் சொல்றேன். அந்த பேத்தி பேரு வைஷ்ணவி. வைஷ்ணவியோட அம்மா பேரு சாந்தி, அப்பா பேரு பிரபு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ரெண்டாவதா இப்போதைக்கு அவர் எங்க இருக்காருன்னு கூட யாருக்கும் தெரியல. சாந்தி அவங்க ஒரு கேன்சர் பேஷண்ட். அவங்க இறந்துட்டாங்க. இறந்து 5 வருஷம் ஆச்சு. வைஷ்ணவிக்கு 1 வயசு இருக்கும் போதே அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறக்குறதுக்கு முன்னுக்கு லாயரை வச்சு அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க தம்பி கிட்ட ஒப்படைச்சாங்க வைஷ்ணவிய. அவங்க நிறைய கனவுகளோட இருந்தாங்க. அவங்க அம்மா நிறைய கனவு, வைஷ்ணவியோட அம்மா நிறைய கனவுகளோட இருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, பிள்ளை ஸ்கூலுக்கு போற அழகா பாக்கணும், பிள்ளை நல்லா படிச்சு பட்டதாரியா ஆகணும், நல்லா படிக்கணும் அப்படின்லாம் நினைச்சாங்க. அந்த நினைப்ப முத்துக்குமார் நிறைவேற்றுவாங்க. அவங்க தம்பி முத்துக்குமார் நிறைவேற்றுவாங்கன்றத அவங்க முழுசா நம்பினாங்க. ஆனா முத்துக்குமார் என்ன செஞ்சிருக்காரு, அவங்க மாமியார் வீட்டுல கொண்டு போய் விட்டுருக்காங்க. அவங்க மாமியார் கொடுமை பண்ணிருக்காங்க. நான் காலையில ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். அது என்னன்னு பார்த்தாக்கா, முத்துக்குமார் அதுல சொல்லியிருக்காரு, எனக்கு 4 பிள்ளைங்கள இந்த பொண்ணு கடைசி பொண்ணு அப்படின்னு. சத்தியமா இல்லைங்க. அவங்களுக்கு முத்துக்குமாருக்கு 3 பிள்ளைங்க. இந்த ஒரு பிள்ளை அக்கா பிள்ளை பேர் வைஷ்ணவி. அந்த பிள்ளையதான் அவங்க மாமியார் கொடுமை செஞ்சிருக்காங்க. நம்மளே கொஞ்சம் லாஜிக்கா யோசிப்போங்க. இந்த காலத்து பிள்ளைங்க எவ்வளவு டேலண்டா இருக்காங்க தெரியுமா? ஒரு அப்பா, சரி அப்பான்னு சொல்றாங்க, ஒரு அப்பாக்கு தெரியாதா பிள்ளை கை வீங்கிருக்கு, மூஞ்சிலாம் வீங்கிருக்கு. அந்த கேர்ள் சொல்லுது, எப்ப அன்னைக்கு எடுத்த போட்டோ அங்கிள் அப்படின்னு சொல்லுது. அன்னைக்கு எடுத்த போட்டோவை இன்ன வரைக்கும் அன்னைக்கு எடுத்த வீடியோ அப்படின்னு அந்த கேர்ள் ஒருத்தவங்கள்ட்ட சொல்லுது. ஆனா அன்னைக்கு எடுத்த வீடியோவை முத்துக்குமார் கை காலை பார்க்கவே இல்லையா? நம்மளே ஒரு பேபி சிட்டர்ல கொண்டு போய் விட்டாக்கா, இந்த கையில அடிபட்டிருந்தாக்கா, காலில் அடிபட்டிருந்தா நம்மளே கேட்போம், ஏன் இந்த அடிபட்டிருக்கு, ஏன் இதுல இருந்து எங்க இருந்து விழுந்தாங்க, ஏதோ விழுந்தாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம விசாரிப்போம். ஏன் இவர் அவங்க மாமியார்கிட்ட விசாரிக்கல? அப்படி விசாரிச்சிருந்தாருன்னா ஏன் வீடியோ கிளிப்ல சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே தெரியாது அப்படின்னு. இவர் இந்த பிள்ளை எப்படி போனா நமக்கு என்ன அப்படின்ற ஒரு அலட்சியத்துல தானே இருக்காரு. தயவு செஞ்சு இதை விடாதீங்க. அவங்க அம்மா ஆத்மா சாந்தி அடையணும்னா தயவு செஞ்சு இதை வைரல் ஆக்குங்க. நிறைய கேள்விங்களை கேளுங்க முத்துக்குமார் கிட்ட. ஏன் இந்த மாதிரி அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தியிருக்காங்கன்றத அவங்க மாமியாருக்கு அந்த வீடியோ கிளிப்ல நம்மளுக்கு நல்லா தெளிவா தெரியுது. அவங்க மாமியாருக்கு சப்போர்ட் பண்றாரு. எப்படி சப்போர்ட் பண்றாருன்னா, வீடியோ கிளிப் போட்டவங்களை குத்தம் பண்ணி அவங்க மாமியாருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்றாரு. தயவு செஞ்சு அந்த மாதிரி லெவலுக்கு விடாதீங்க. அந்த பிள்ளைய சேஃபா பாக்கணும். இனிமேதான் தயவு செஞ்சு நான் சொல்றேன், இது வைரல் ஆக்குங்க. தேங்க்யூ. நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க வீட்டுல நிறைய பேர் திரண்டுட்டாங்க. இந்த மாதிரி இந்தியன்ஸ் ஒத்துமையா இருந்து இன்னமும் வைஷ்ணவிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணும். ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பா. அந்த கேர்ளோட அம்மாவோட ஆசை நிறைவேறணும்னா அந்த கேர்ளுக்கு நம்ம எப்படியாவது அந்த கேர்ளை சேஃப் ஆக்கணும். அந்த கேர்ள் நல்லா படிச்சு முன்னேறி வரணும். தேங்க்யூ சோ மச். இந்த வீடியோவையும் சரி, இந்த போட்டோவையும் சரி வைரல் ஆக்குங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை அதிக அளவில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் உடனுக்குடன் தமிழில் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.